திருகோணமலை புல்மோட்டை பகுதியில் நேற்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீன் மற்றும் தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவர் அசாத் சாலி ஆகியோர் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்தனர். போஸ்டர் அடிச்சு ஸ்டிக்கர் அடிச்சு கோடிக்கணக்கான சல்லி செலவழிச்சு ரணில் வாரான்னு மாப்பிள்ள சூட்டெல்லாம் தச்சு வச்சு பார்த்து கொண்டிருந்தாரு. மைத்திரிபால வரமுட்டு இவருக்கு தெரியா, இவருக்கு சுனாமி ஒன்று வந்துட்டு நாங்க கொடுத்தோம் சுனாமி. மைத்திரிபால வந்ததோடு அவரு எதிர்பார்க்கல 8 பேர் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மைத்திரிபாலோட வந்துருவாங்க. ரிஷாட் நானாவே ரவுஃப் நானாவை கூப்பிட்டு ஒரு ஹோட்டல்ல வச்சு சொன்னேன், ஒரே ஒரு ஆசை, சின்ன சின்ன ஆசை, எனக்கு சமுதாயத்தை சீரழிக்காத ஆசை என்னன்னு கேட்டாங்க. இந்த நாட்டில் 8ஆம் தேதி தேர்தலுக்கு போறோம், நடக்க போற தேர்தல் என்னன்னு சொன்னால் ஜனாதிபதி தேர்தல். 48 இயக்கங்கள் ஒன்று சேர்ந்து அமைக்க போற ஒரு சரித்திரமிக்க ஒரு அரசாங்கமா இது மாறப்போது. முஸ்லிம் பிரதிநிதித்துவம் இல்லாம பேரும் நீங்க உடனடியா நீங்க 2 பேரும் வரணும்னு நான் ஒரு வேண்டுகோள் விடுத்தேன். அன்றைக்கு ராவ் திரும்ப ரோசிச்சாரு. அடுத்த நாள் காலையில சொன்னாரு மைத்திரியை மீட் பண்ணுவோம் நாங்க முதல்னு சொல்லி. மைத்திரிபாலை நாங்க ராவ் ஒரு இடத்துல கண்டம், எந்த ஒரு நிபந்தனையும் இல்ல, உடனே தீர்மானத்தை எடுத்தாரு. கட்சி தொண்டர்களை அழைத்தேன், கட்சி மக்கள் பிரதிநிதிகளை அழைத்தேன். அவர்களிடத்திலே நான் கேட்டேன், நான் 20 கூட்டம் கூட்டவில்லை, 50 கூட்டம் கூட்டவில்லை, பகிரங்கமாக சொன்னேன், உங்களுடைய உள்ளத்தை தொட்டு பேசுங்கள், நீங்கள் அல்லாஹ்வுக்காக பேசுங்கள் என்று நான் சகோதரரிடத்திலே சொன்னேன். அதிகமானவர்கள் சொன்னார்கள் இந்த மஹிந்த ராஜபக்சவுடைய அவரை தோற்கடித்து மைத்திரிபாலரை வெல்ல வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஒரு சிலர் சொன்னார்கள், இருவர் சகோதரர் ஷஹீத் சட்டத்தந்தை ஷஹீத் சொன்னார், மைத்திரிபால மோத்த பார்க்க எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு அவருக்கு ஆதரவு கொடுக்க இயலாதுன்னு சொன்னார். அதே போல ஹிஸ்புல்லாக்கு நான் கால் பண்ணி சொன்னேன், 2 நாளைக்கு முதல் கூட்டத்துக்கு வாங்க, இல்லை இல்லைங்க வெள்ளமாயிருக்கு எனக்கு வரையலான்னு சொன்னார். நான் சொன்னேன், ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்க போகிறோம், தயவு செய்து நீங்கள் வாருங்கள் என்று சொன்னேன். அவர் வர இயலாது என்று சொன்னார். சிபிலி மாகாண சபை உறுப்பினர் அவர், நீங்கள் எனக்கு வர முடியவில்லை, என்ன முடிவெடுத்தாலும் நல்ல முடிவாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் நான் ஆதரிப்பேன் என்று சொன்னார். பசிலுக்கு நன்றி சொல்லணும், நம்முடைய நல்ல கூட்டாளி.